பார்ட் 2 செட்டிங் தான் வந்திருக்கோம். படம் வந்து பேசியிருப்போம் ஒர்த்துன்ட்டு. இங்கே வந்து பார்த்தா எவ்வளோ பிரம்மாண்டமான ஒர்த்து வேலை பார்த்துருக்காங்கன்ட்டு. அதேமாரி அண்ணன் சேதுபதி அண்ணன் வந்து சரியான ஒரு சீன் சொல்லியிருப்பார். நமக்கு அறிவுபூர்வமாக ஒரு சீன் சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா, அந்த ஆக்சிடென்ட் சீனு. வண்டியில் போகும்போது ஒருத்தரை வந்து அந்த சைடு இருக்காரு, 5 பேர் இந்த சைடு இருக்காங்க. அந்த சீன் சொல்லியிருப்பாங்க. அந்த சீன் எப்படி எனக்கு எப்படி புரிஞ்சுதுன்னா, அதான் யாரை ஏற்றி கொள்வாங்கன்னு சொல்லுவாங்க, இவர் ஒரு ஆளை மட்டும் ஏற்றி கொள்றோன்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து எப்படி எனக்கு தோணுதுன்னா, அந்த 5 பேரும் ஃப்ராடாக இருப்பான். இந்த சைடில் இருக்க வந்து 5 பேர் ஃப்ராடாக இருப்பான். இந்த சைடில் வந்து நேர்மையான ஆளாக இருப்பான். அந்த நேர்மையான ஆள் ஒருத்தரை கொண்டுருவாங்க, அந்த கான்செப்ட் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அந்த நேர்மையான ஒரு ஆள் இருந்தால் தான் பலாயிரம் கோடியான ஆளை காப்பாற்ற முடியும். நேர்மையான ஒருத்தர் வேணும் கண்டிப்பாக அந்த உலகத்துக்கு. அதை வந்து யார் யார் அந்த சீனை எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அது உங்களுடைய மனத்தாண்மை. அப்படி பார்த்து என்ன புரிஞ்சிங்க. வேற லெவலில் படமும் வேற லெவலில் இருக்கு. அதே மாதிரி இந்த செட்டெல்லாம் வந்து பார்க்க வந்து எனக்குலாம் வந்து பிரமிச்சு போகுது. படம் மேலும் மேலும் அடுத்தடுத்த படம் வெற்றிமாறன் இன்னும் வேற லெவலில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ வெற்றிமாறனா, தேங்க்யூ, நன்றி, வணக்கம். நம்ம ஒருத்துன்னு பேசியிருப்போம். அதனால இங்கே வந்து படத்தில் வந்து ஒருத்துன்னு டைலாக் பேசியிருப்போம் ரிவ்யூவில். அதுக்கேற்ற மாதிரி இது பயங்கரமாக இருக்குது. ஒர்த்து செட்டிங்ஸ்லாம் பார்த்தேன், வேற லெவலில் இருந்தது. இந்த பழைய வண்டி பார்த்தீங்கன்னா பழைய ஞாபகத்தில் நமக்கு தூண்டுது. இதெல்லாம் எப்படி எடுக்க முடியுது? ஒரு பாலா சாரு, வெற்றிமாறன் சாரு, இவங்களால மட்டும் எப்படி இந்த மாதிரி பழமையான நமக்கு கொடுக்குறாங்க எப்படின்னு தெரில. நம்ம நெஞ்சே பொழக்குது. நம்மளுடைய பழைய ஞாபகத்தை தூண்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரிலாம் படம் எடுத்து விடுறாங்க. மேலும் மேலும் அடுத்தடுத்து எந்த ஒரு ஃபெயிலியர் இல்லாமல் படம் எடுத்து கொடுத்தாங்கன்னா நமக்கு இன்னும் பயங்கர ஹாப்பியாக இருக்கும்.